வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான மருத்துவ குழம்பு தான். இதில் நாம் எந்தவித பருப்பு சேர்க்க போகிறதில்ல, மிளகாய் தூள், மிளகாய் வற்றல் சேர்க்க போகிறதில்ல. இது வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது இந்த வாயு தொல்லை, மந்தத்தன்மை, அஜீரண கோளாறு, குமட்டல் இது போல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இந்த குழம்பு வேணுன்றவங்க நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதில் முக்கியமான பொருளாக ஓமம் மற்றும் மணத்தக்காளி வத்தல் சேர்த்து செய்ய போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். முதல்ல நாம் புளி ஊற வச்சிடலாங்க. ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு நீங்கள் புளி எடுத்திங்கன்னா போதும். நீங்கள் வைக்கக்கூடிய குழம்பு அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். இது ஒரு தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இந்த புளி ஊறுற நேரத்துக்கு நம்ம மற்றதெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்துடலாம். இந்த குழம்பில் நான் இந்த நெல்லிக்காய் பொடி சேர்த்து செய்ய போகிறேன். இந்த நெல்லிக்காய் வற்றல் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டெல்லாம் அரைக்க முடியாது, ரொம்ப கடகடன்னு இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் மிருதுத்தன்மை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். நீங்கள் நெல்லிக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா நேரடியாக சேர்த்துக்கலாம். வானொலி சூடு பண்ணி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் எல்லாமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். இந்த நெல்லிக்காய் வற்றலை சேர்த்து ஒரு 10லேருந்து 15 செகண்டு தாங்க அதை சூடு ஏற்றணும். ரொம்ப நேரம் அதை போட்டு வறுக்கக்கூடாது. அந்த நிறம் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ஏன் இது போல் சூடு ஏற்றுறோன்னு சொன்னால், அதுக்கப்புறமா அந்த வத்தலை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அழுந்தோம், கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். இந்த பக்குவத்துக்கு அந்த நெல்லிக்காய் இருந்தால் போதும். நம்ம அப்படியே வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நாம் அதை பொடி அரைச்சிடலாம். இதே வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் வேணான்றவங்க நெய் சேர்க்கிற இடத்துல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நெய் சேர்க்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக நெய் சேருங்க, ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வற்றல் நான் இதில் வறுத்து எடுக்க போகிறேன். மணத்தக்காளி வத்தல் இல்லைன்றவங்க நீங்கள் சுண்டைக்காய் வத்தல் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். இல்லை இந்த வத்தல் இல்லாமல் கூட நீங்கள் இந்த குழம்பு செய்து வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். மணத்தக்காளி வத்தலை சேர்த்து இந்த நெய்லேயே அப்படியே மிதமான சூட்டில் தான் வறுக்கணும். அந்த வத்தல் நல்லா பொரியணும், அப்படியே சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் பாருங்கள். அதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு உப்பி வரும். நம்ம அந்த வத்தலை எடுத்து கையில் அப்படி உடச்சி பார்த்தோன்னா அப்படியே நல்லா அப்படியே மாவு மாதிரி உடையும் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துடணும், தீயை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த பக்குவத்துக்கு மணத்தக்காளி வத்தலை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். இதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் நான் இதிலையே செய்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிறது டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூனால் எல்லாமே நான் அளந்து காட்டுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, தனியாக சேர்த்து அதை அப்படியே ஒரு 10 செகண்ட் போல் சூடு ஏற்றுங்க. ரொம்ப வறுக்கெல்லாம் கூடாது, நம்ம நல்லா சூடு ஏற்றுறோம், அவ்வளோதான். நான் இதில் ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் சேர்க்கிறேன், கொஞ்சம் சாந்து அதிகமாக வருன்றதுக்காக. நான் நிறைய குழம்புகளில் இதை நான் சொல்லியிருப்பேன். இது காரம் கொஞ்சம் கூட இருக்காது. வரமிளகாய் இதில் சேர்க்காதீங்க. காஷ்மீரி மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை சேர்க்கறதுனால நமக்கு கூடுதலாக கொஞ்சம் பொடி கிடைக்கும், குழம்புக்கு ஒரு கலரும் இருக்கும். அதையும் ஒரு 10 செகண்ட் போல் மல்லி கூடவே சேர்த்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஓமம், இந்த குழம்பே ஓமம் குழம்பு தான். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் ஓமம் சேர்க்கணும். அதனால் அரைக்குறையாக டேபிள் ஸ்பூனில் அளக்காதீங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் இதில் அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன், நான் அதை சேர்த்துக்கிறேன். இந்த ஓமம் சேர்த்து அந்த சூட்லேயே நீங்கள் வறுக்கும் போது, இந்த சீரகம் வறுக்கும் போது வெடிக்கும் பாருங்கள், அதுபோல் இந்த ஓமம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்தில் நாம் மிளகு சேர்க்க போகிறோம். இந்த மிளகு ஓமம் இந்த காரம் தான் இந்த குழம்புக்கு. அதனால் மிளகுமே சரியாக ஒரு டேபிள் ஸ்பூன் முழுக்க சேருங்க, அரைக்குறையாக நம்ம சேர்க்கக்கூடாது. இவ்வளோ மிளகு சேர்க்குறோம், ரொம்ப காரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், நான் சேர்க்கிற அளவுகள் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரம் உங்களுக்கு தெரியாது. பார்க்கும் போது வேணும்னா தெரியும். சில பேர் கமெண்ட்டில் கூட கேட்பீங்க அதிகமாக காரம் இருக்கும்னு, இருக்கவே இருக்காது. இப்போ கருவேப்பிலை, நான் இது போல் குழம்புகளெல்லாம் கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்பேன். நீங்கள் இதே போல் ஒரு கைப்பிடி சேர்க்கலாம், இல்லைன்னா ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி நீங்கள் சேர்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். கருவேப்பிலை சேர்த்து இந்த கருவேப்பிலை வறுப்படக்கூடாது. அந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த தண்ணி அதை அப்படியே வற்றி அந்த பச்சை நிறம் மாறாமல் சூடு ஏற்றுறேன், அவ்வளோதான். இது அந்த பொருளெல்லாம் கூட சேர்த்து அந்த கருவேப்பிலை நல்லா சூடு ஏறிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த கலர் மாறாமல் கருவேப்பிலை நாம் வதக்கியாச்சு. இதை நாம் வறுக்கலை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்க்க போகிறேன். நான் சுக்கு எப்போவுமே பால் சுக்கு வாங்குவேன், அதை நல்லா இடித்து பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருப்பேன் சுக்கு குழம்புக்காக. அதனால் அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுக்கு வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதை எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ நமக்கு வறுத்து எடுத்து வச்சு இந்த நெல்லிக்காய் ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
ஒரு சின்ன சின்ன பெரிய துண்டுகள் இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் பொடியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 3/4 ஸ்பூன் பொடி தாங்க அதில் தேவைப்படும். இப்போ நம்ம வறுத்து வச்சது ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே ஆறிடுச்சு. அதையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சிருங்க. அவ்வளோதான். இதை நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க போகிறதில்ல. இந்த பொடி அரைச்ச உடனே அவ்வளோ ஒரு மணம் வருங்க. அந்த ஓமமோடைய வாசனை சேர்ந்து புளியை நல்லா கரைச்சி நல்லா ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க. இப்போ வானொலி சூடு பண்ணி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேருங்க. இந்த எண்ணெய் நீங்கள் இன்னும் ஒரு 2 மாதம் வச்சு எல்லாம் பயன்படுத்த போகிறீங்கன்னா கூடுதலாகவே எண்ணெய் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தட்டி வச்சுருக்கிற பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். அந்த பெருங்காயம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். நீங்கள் பெருங்காயத்தூள் தான் வச்சுருக்கிறீங்கன்னா 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அந்த பொடி சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு, உரிச்ச பூண்டு அதை சேர்த்துருங்க. பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 10 பல்லு பூண்டு நறுக்கிட்டு சேருங்க. இந்த பூண்டு அந்த எண்ணெயில் ஒரு 10-20 செகண்ட் நல்லா வறுத்துருங்க. நிறம் மாறக்கூடாது. அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மை மட்டும் குறையணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இந்த கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணும். கொஞ்சம் கூட அந்த கருவேப்பிலை பச்சை தன்மை இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பொரிஞ்சிடணும். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் பொடிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த வறுத்து பொடித்த இந்த பொடியை அப்படியே அதில் சேர்த்துருங்க. இப்போ ஸ்டவ்வை ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் போல் இந்த பொடியை அந்த எண்ணெயிலேயே அப்படியே நம்ம வறுக்கணும். அந்த நல்லெண்ணெயில் இந்த பொடி வறுக்கும் போது நல்ல ஒரு மணம் வரும் நமக்கு. இந்த பொடியெல்லாம் அந்த பச்சையாக இருக்குது இல்லையா கருவேப்பிலை, அதுக்காக இதை நம்ம கொஞ்சம் வறுக்கிறோம். அவ்வளோதான். ஒரு 30 செகண்ட் போல் அதில் வறுத்துட்டு இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 1/4 கப்பு புளி தண்ணி இருக்கும். எனக்கு சரியாக இருந்துச்சு. உங்கள் புளியோட புளிப்பு தன்மையை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக கூடுதலாக அப்படி தேவைப்படலாம். இப்போ இதை நல்லா கரைச்சிடுங்க. தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இதில் மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த புளிப்புக்கும் நீங்கள் சேர்த்துருக்க காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா கூட கடைசியாக சேர்த்துக்கலாம். அந்த காரமும் புளிப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காய் பொடியில் ஒரு 3/4 ஸ்பூன் பொடி நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணீர் சேருங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம். சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தாலே அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நான் இந்த குழம்பை கொதிக்க விடுறேன். நீங்கள் ஒரு வாரம் தான் இந்த குழம்பு வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் தண்ணி சேர்த்துக்கலாம். நீண்ட நாள் வச்சுருக்க போகிறீங்கன்னா இது போல் தொக்கு பதத்துக்கு தான் கண்டிப்பாக செய்யணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நாம் வறுத்து வச்சுருக்கிற இந்த மணத்தக்காளி வத்தலை அதில் சேர்த்துடலாங்க. சுண்டைக்காய் வத்தலை இருந்தால் நீங்கள் இடிச்சிட்டு கூட சேர்க்கலாம். இதே வத்தலை இடிச்சிட்டு சேர்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் இடிச்சிட்டு சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. அதே போல் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. இந்த மிளகு காரம், ஓமம் காரம் இதெல்லாம் இருக்குதுன்றதுனால இந்த நெய் சேர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருங்க 2 ஸ்பூன். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த அடுப்பு சூடில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. மணக்க ஓமம் மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில், சுத்தமான கண்ணாடி பாட்டிலில், ஈரமில்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 மாதம் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். மேலே எண்ணெய் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் வெளியிலே வச்சு பயன்படுத்தணுன்னா 1 மாதம் தாராளமாக வைக்கலாம். ஆனால் அந்த வச்சிருக்க பாட்டில் மேலே எண்ணெய் நிற்கிற மாதிரி இருக்கணும். இந்த வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மந்தமாக இருக்குது, எனக்கு கொமட்டல் இருக்குது, அஜீரண கோளாறு இருக்குன்றவங்க மதிய வேலையில் சுடுசாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ஓமம் குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.